சொன்னா கேளியா போய வழி விடுங்க தள்ளுமா தள்ளியா யோ வழி விடு வழி விடு தள்ளிடல நீ தள்ளு யோ நீ போயா சொன்னா கேளியா போமா யோ தள்ளியா அப்புறமா கேக்கலாம் வா இங்கே நில்லுங்க வா ஹலோ சார் தில்லை என்னாச்சு உங்கது முடிஞ்சது அப்படியா நம்ம எதை போறது இன்னொரு 1/2 hourல வந்துரும் ஓகே சார் ஓகே ஹலோ அக்கா என்ன சார் இது எதுக்கு எங்களை விரட்டுறீங்க உனக்கு என்ன பேச்சு என்ன சார் இது அராஜகமா இருக்கு என் அக்கா கூட பேசுறதுனால என்ன நடக்குறோம்னு தடுக்குறீங்க டென்ஷன் பண்ணாதம்மா ஏற்கனவே இந்த கோர்ட்ல வெட்டு குத்துன்னு ஏகப்பட்ட கலவரம் நடந்து போச்சு நாங்களே அந்த டென்ஷன்ல இருக்கிறோம் ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சு அப்படின்னா நான் தானே பதில் சொல்லணும் இத பாருங்க நான் அவங்களோட சிஸ்டர் இவர் அவங்களோட லாயர் கேஸ் சம்பந்தமா பேசியே ஆகணும் அதுல என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க சமாளிங்க அதானே உங்க வேலை அதை விட்டுட்டு எதுக்கு எங்க கிட்ட பூச்சாண்டி காட்டுறீங்க ஏமா அதான் தீர்ப்பு வர போகுதுல்ல பெருசா என்னத்தை டிஸ்கஸ் பண்ண போற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய மிச்ச மீதி எல்லாம் பாத்துக்கோ கொலகாரிக்கு வக்காலத்து வேற சார் கொஞ்சம் யோசனை பண்ணி நாகரிகமா பேசுங்க இவங்க மேல இன்னும் குற்றம் நிரூபணமாகல நீங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு அப்படியா உங்களுக்கு என்னங்க வேணும் சார் நான் இந்த கேஸை டீல் பண்ற லாயர்ங்கிற முறையில இவங்க கிட்ட சில தகவல்கள் கேட்கணும் இது கோர்ட் சார் நான் இவங்க கிட்ட பேசுறதுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க எல்லாருமே ஒரு டைப்பான ஆளுங்க ஓகே சார் அக்கா ஆனந்தி அம்மா இங்க வரலையா இல்லக்கா அம்மாவுக்கு இங்க வர மனசு இல்ல உனக்கு விடுதலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா உன் ஆபீஸ்ல இருந்து யாரையும் வர வேணான்னு சொல்லிட்டேன்க்கா மேடம் அந்த மாரி குரூப்பை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணும் சொல்லுங்க அவங்க எவ்வளவு நாளா உங்ககிட்ட வேலை பார்த்தாங்க ஏதோ ஒரு 4 மாசம் சைட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க 4 மாசத்துக்கு முன்னாடி எங்க சைட்ல ஒரு லேபர் ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க கொஞ்சம் உதவியா தான் இருந்தாங்க நல்லதா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா திடீர்னு இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன வெயில் நல்ல வரவே முடியலப்பா ஆமா உன் புருஷன் என்னமோ யாரவ பேர் என்னவ ராக்கம்மா அவ கூட சுத்திட்டு இருக்கான்னு சொன்னியே என்னாச்சு அதை ஏன் கேக்குற என்ன பண்ண சொல்ற அவ கூட தான் சுத்திட்டு இருக்காரு ஏய் கலா அங்க பாரு ஆர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வரா போல கோயிலுக்கு நல்ல மனுஷங்க தான் வருவாங்க சில நேரம் இந்த மாதிரி கழுதைங்களும் வரும் சரி வா என்ன ஆர்த்தி பாத்தும் பேசாம போற இல்ல நான் கோவிலுக்கு வந்தேன் அதான் ஏதாவது விசேஷமா விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு கோர்ட்ல அக்காவுக்கு தீர்ப்பு அதான் சாமி கிட்ட வேண்டிக்கலான்னு வந்தேன் நல்ல சக்தி உள்ள சாமி தான் வேண்டிக்கோ வேண்டது நடக்கும் நடக்கும் நல்ல மனசு உள்ளவங்க வேண்டிக்கிட்டா நடக்கும் இந்த மாதிரி கண்டதுங்க வேண்டிக்கிட்டா எப்படி நடக்கும் தேவையில்லாம பேசாதீங்க யாரு தேவையில்லாம பேசுறா அதான் ஊரே சிரிக்குதே என்ன சிரிக்குது உங்க அக்கா ரெட்ட கொலை பண்ணிட்டு ஜெயில கிடக்குறான்னு நல்ல குடும்பத்து பொம்பளை பண்ற வேலையாடி இது யார் நல்ல பொம்பளை யார் உருப்படாத பொம்பளைன்னு ஊருக்கு தெரியும் அந்த ஊர் தாண்டி சொல்லுது உங்க அக்கா கொலகாரின்னு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க பல்ல பேத்துருவியா எங்க கைவடி பார்க்கலாம் கைவடி பார்க்கலாம் கைவடி பேசிட்டு ரோட்ல மரியாதை கேட்டு சொல்லிட்டேன் யார பாத்துட்டு பேசுற என்ன பார்த்து பல்ல பேத்துற சோறாடியவ என்ன கேட்டு சும்மா வர சொல்றியா எது நான் என்ன சொல்றேன் உங்க அக்கா ஜென்மத்துக்கு வெளிய வரவே மாட்டாடி அவளுக்கு ஜென்ம தண்டனை தான் தூக்கு தண்டனை தான் அதெல்லாம் பார்த்து நீங்க புழுங்கி சாவுங்கடி நீங்க நாசமா போயிடுவீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடி நல்லா இருக்க மாட்டீங்க என்ன பார்த்து கை நீட்டி பேசுற நான் வாயிலிருந்து சொல்றேன்டி நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க நீங்க நாசமா போயிடுவீங்கடி என்ன பார்த்து பல்ல பேத்துற சொல்றாடி அடே நீ நாசமா போயிடுவீங்கடி உங்க அக்கா வெளிய வரவே மாட்டாடி அவளுக்கு தூக்கு தண்டனை தான் உங்க அக்காவை நீங்க மறந்துருங்க போகலாம் என்ன பார்த்து பல்ல பேத்துற சொல்றா தேவையில்லாம போ
ஹலோ அதியோ சார் நான் தில்லா பேசுகிறேன். சொல்லுங்க தில்லா, அங்கே என்ன நடக்குது? சார் அபியை கோர்ட்டு கூட்டு வந்தாச்சு. பக்கத்தில் லாயர்கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஏன் அலோவ் பண்ணுறீங்க? சார் உங்களுக்கு என்ன சார், நீங்கள் சொல்லுவீங்க இது கோர்ட்டு, வக்கீட்டெல்லாம் கடுபிடியெல்லாம் பண்ண முடியாது. சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம ஜெயிக்கிறோம். சரி, அந்த உபேந்திர வேற கோர்ட்ல வந்து செத்துருக்கானே, அதனால எந்த பிரச்சனை வராதில்ல? அதெல்லாம் நம்ம பிபி பார்த்துக்கிடுவார் சார். அவன் தான் வாயை திறக்காமே கண்ணை மூடிட்டானே. ரிலாக்ஸாக இருங்க சார். அபிக்கு தண்டனை உறுதி. எத்தனை வருஷங்கிறத மேட்ரு. சரி சார், டைம் ஆச்சு. இன்னும் 1 ஹவர்ல உங்களுக்கு வெற்றி செய்தியோட வர்றேன் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் தில்லா. தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், தேங்க்யூ சார். கவலைப்படாதக்கா, சார் உன் கேஸுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை வச்சு உன்னை எப்படியும் வெளியில கொண்டு வந்துருவாருக்கா. எப்படி ஆனந்தி? எனக்கு ஃபேவரா எதுவுமே இல்லையே. இருந்தது உபேந்திரா, அந்த ஆளும் செத்துட்டான். எனக்கு எந்த ஹோப்பும் இல்லையே. என்னால எப்படி வெளியில வர முடியும்? கவலைப்படாதீங்க மேடம், என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ரொம்ப நல்லது. டைம் ஆச்சு, போலாமா? ஜெயந்தி கூட்டுவாங்க. அக்கா கவலைப்படாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? போலாமா? ஹாய் கிரி. பாஸ் வாங்க பாஸ். என்ன பாஸ் நீங்க ஏன் கேபின்குள்ள வரீங்க? Just felt like உட்காருங்க. It's okay, just relax. பாஸ் நீங்க கோர்ட்டுக்கு போல? கோர்ட்டுக்கா? ஏ பாஸ் இன்னைக்கு அபிக்கு தீர்ப்பு மறந்துட்டீங்களா? மறக்கல. அப்பயே நீங்க கோர்ட்டுக்கு போல? தீர்ப்பு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே கிரி. எப்படி பாஸ் சொல்றீங்க? கிரி, வரப்போற தீர்ப்பு உறுதியான விஷயம். அபிக்கு தண்டனை உறுதி. That's confirmed. That's absolutely confirmed. இல்ல என்ன யோசிக்கிற? இது பார், அந்த அபிக்கு சாதகமா இருந்த ஒரே விஷயம் என்ன? எது பாஸ்? ஃபூல், அந்த உபேந்திரா தாண்டா. ஓ, தொல்காப்பின் அந்த உபேந்திராவை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து நமக்கு டென்ஷன் ஏத்துட்டான். நம்ம அந்த உபேந்திராவை போட்டு தள்ளிட்டோம். அவன் வாக்குமூலம் கொடுக்காம போய் சேர்ந்துட்டான். சோ இன்ஸ்பெக்டர் பிரபு, ரஞ்சனி, அடையாளம் தெரியாத இன்னொரு நபர், இந்த 3 பேரை கொன்ன குற்றத்துக்காக அபிக்கு தூக்கு நிச்சயம். பாஸ் ஒரு பொம்பளைய தூக்குல போடுவாங்க? சட்டத்துக்கு முன்னாடி ஆம்பளை பொம்பளை எல்லாருமே சமம். கரெக்ட் பாஸ், வெரி கரெக்ட். இப்ப சொல்லுகிறே, அந்த அபியால தப்பிக்க முடியும்னு நினைக்கிற? கண்டிப்பா முடியாது பாஸ். பாஸ் இதை நாம எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம்? ஈவினிங் அமக்கலமா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் பாஸ். பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுல நீ கில்லாடியாச்சு. ஆமா பாஸ். அப்புறம் கிரி, உன்னோட சம்பளம் எவ்வளவு? பாஸ் உன்னோட சம்பளம் எவ்வளவு? உங்களுக்கே நல்லா தெரியுமே பாஸ். நீ சொல்லு. 15,430 ரூபா. இன்னர்ல இருந்து 20,000 with double increment. பாஸ் தேங்க்யூ பாஸ். அபி தேங்க்யூ அபி. டேய், எதுக்கு அபிக்கு தேங்க்ஸ் சொல்ற? பாஸ் அவளுக்கு தண்டனை கிடைக்கிறதுனால தானே எனக்கு இந்த டபுள் இன்கிரிமெண்ட். அதனால தான் அவளுக்கும் தேங்க்ஸ். பாஸ் I'll go and do all arrangements. Okay. Okay. I'm very happy. Yes, celebration time. Celebration time. Yes, proceed.
இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆதாரங்களும் ஏற்கனவே கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அபிநயா என்கிற இந்த பெண்மணி சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ளவர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு கொடூரமான கொலைகளை செய்திருக்கிறார். இது அதிர்ச்சிகரமான விஷயம். இதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அபி கொலை செய்திருக்கிறார் என்று தீர்ப்பு கூறுவதைப் போல இவர் கூறுவது தவறு. வழக்கு நடந்து கொண்டிருக்கையில் இதுபோன்று அவர் பேசுவது சரியல்ல. மேலும் இவ்வழக்கை பொறுத்தவரை அது இனிமேல் தான் ஆரம்பமாக போவதாக நான் கருதுகிறேன். அது எப்படி என்று நண்பர் விளக்க வேண்டும். யுவர் ஆனர், உபேந்திரா என்பவரை அபி கொலை செய்து எரித்து விட்டதாக வழக்கு. ஆனால் அந்த உபேந்திரா கோர்ட் வளாகத்தினுள் வெகு சமீபத்தில் தான் இறந்திருக்கிறார். அதுவும் அபி சிறையில் இருக்கும் பொழுது. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. எனவே வழக்கின் அடிப்படையே தளர்ந்து விட்டது. ஆகவே நாம் நேரத்தை வீணடிக்காமல் ஒரு அப்பாவி பெண்ணை போலி வழக்கில் மாட்ட வைத்து துன்புறுத்துவதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். யுவர் ஆனர், நண்பர் கூறுவதில் ஒரு சின்ன திருத்தம். வழக்கு உபேந்திரா மரணம் பற்றியது மட்டுமல்ல, இன்ஸ்பெக்டர் பிரபுவும் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொலை, இதற்கு முன்னால் நிகழ்ந்த ரஞ்சனியின் கொலை, இவை இரண்டுக்கும் காரணம் இந்த அபிநயா தானே? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். உபேந்திராவும் பிரபுவும் கொலை செய்யப்பட்டதாக கூறினார்கள். ஆனால் அந்த உபேந்திரா சாகவில்லை. உண்மையை சொல்வதற்காக தானே கோர்ட்டுக்கு வந்தவரை யாரோ கொலை செய்திருக்கிறார்கள். எனவே இதில் பல மர்மங்கள் உள்ளன. அபியை குற்றவாளியாக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ சதி நடக்கிறது. இல்லை யுவர் ஆனர், நடந்தது என்னவென்றால், ஏற்கனவே உபேந்திராவை கொலை செய்ய முயன்ற போது அவர் தப்பித்து விட்டார். அவரை தேடி பிடித்து கொண்டிருக்கின்றனர். தன் மனைவி ரஞ்சினியை கொன்றவர்களை பழிவாங்கவே உபேந்திரா தலைமறைவாக இருந்திருக்கிறார். கான்ஸ்டபிள் வாக்குமூலப்படி ரோட்டில் பாஸ்கரை உபேந்திரா சுட முயன்ற போது இன்ஸ்பெக்டர் பிரபு அவரை பிடித்துள்ளார். பிடித்தவர் அவனை நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லாமல் தனியிடத்தில் வைத்து விசாரித்த போது ரஞ்சினியை கொன்றது அபிதான் என்று உபேந்திரா தெளிவான வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதை அபியிடம் போன் மூலம் தெரிவித்த இன்ஸ்பெக்டர் பிரபு பெருந்தொகையை லஞ்சமாக கேட்டிருக்கிறார். அதனால் கோபமடைந்த இந்த அபி இருவரையும் கொலை செய்ய ஆட்களை அனுப்பியிருக்கிறார். இது சம்பந்தமான தெளிவான உண்மைகளை அறிய மாரியையும் அவரது கூட்டாளிகளையும் விசாரிக்க விரும்புகிறேன். மாரி, நடந்தது என்னவென்று கோர்ட்டாரிடம் விவரமாக கூறு. ஐயா, நாங்க அபி மேடம் சைட்ல தான் வேலை பார்த்தாங்க. அவங்க எங்கிட்ட வந்து பிரபுங்கிற போலீஸும் உபேந்திராங்கிற ஆளும் ஈசிஆர் ரோட்ல இருக்கிற ஒரு பாழடைஞ்ச குடோன்ல பணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து பிரச்சனையா இருக்கும், அவங்க முடிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. ஐயா, நாங்க உடனே அடையாளம் கேட்டோம் ஐயா. அதுக்கு அபி மேடம், நீங்க போங்க, அங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க, பணம் கொடுக்குற மாதிரி 2 பேரையும் காலி பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க அங்க போனோம் ஐயா. பிரபு அங்க இருந்தாரு. பணம் ரெடியான்னு கேட்டாரு. கூட ஒருத்தர் கைய பின்பக்கமா கட்டி காயத்தோட இருந்தார் ஐயா. நாங்க சூட்கேஸை பிரபு கிட்ட கொடுத்தங்க. அதை அவர் திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தப்ப துப்பாக்கி எடுத்து நாங்க 2 பேரையும் சுட்டுட்டோம். உங்ககிட்ட துப்பாக்கி? அந்த பிரபுவோட துப்பாக்கி எடுத்து தான் நாங்க 2 பேரையும் சுட்டோங்க. ஐயா, பிரபு நாங்க கொலை பண்ணது உண்மை. கூட இருந்தவரையும் கொலை பண்ணோம். ஆனா அவர் தான் உபேந்திரான்னு எங்களுக்கு தெரியாதையா. உபேந்திரா நினைச்சு கொலை பண்ணிட்டோம் ஐயா. இது எல்லாமே அபி மேடம் சொல்லி தான் ஐயா பண்ணோம். யுவர் ஆனர், இதைவிட தெளிவாக வேற என்ன சொல்ல முடியும்? அந்த சந்தர்ப்பத்திலே உபேந்திரா கொல்லப்படவில்லை. பணம் கைக்கு வர வேண்டி இருப்பதால் வேறொரு நபரை செட்டப் செய்து பிரபு தன்னுடன் ஒருவனை நிறுத்தி இருக்கலாம். இவர்களும் உடன் இருப்பது உபேந்திராவை நம்பி கொலை செய்திருக்கலாம். கடைசியாக அந்த உபேந்திரா நிஜமாகவே கொலை செய்யப்பட்டு விட்டார். கொலைகள் முன்பின் நடைபெற்றிருந்தாலும் அவற்றை நிகழ்த்த காரணமாக இருந்தவர் யார்? இந்த அபிநயா தானே. எனவே இந்த அபிநயாவிற்கு சரியான தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து வாதங்களையும் கேட்டு அனைத்து ஆதாரங்களையும் பரிசீலித்த பிறகு இந்த கோர்ட் இன்னொரு முக்கியமான ஆதாரத்தை வெளியிட வேண்டியிருக்கிறது.